ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, கேரட் பீன்ஸ் வச்சு எப்படி குருமா மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தேங்காய் கடல முத்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வந்து எதுக்காக அரைக்கிறோம் அப்படின்னா, குழம்பு வந்து நிறையா வரணும், அதோட டேஸ்ட்டும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நான் தேங்காயும் கடல முத்து இஞ்சி பூண்டு இது மட்டும்தான் நான் அரைச்சி எடுக்கிறேங்க. நீங்களும் அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு சட்டியில் வேணும்னாலும் வச்சுக்கோங்க. சட்டி இல்லாதவங்க ஒரு கடாய் கூட வச்சு நீங்கள் சுட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம். இது வந்து நான் சப்பாத்திக்கு வந்து இந்த குருமா வைக்கிறேங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணுமே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த குருமா சப்பாத்தி தோசை இட்லி இதுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. மெயின் சப்பாத்திக்கு இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்களும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த குருமா வந்து நான் வந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டுன்ட்டு இந்த வீடியோ எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எதுவும் இப்போதைக்கு எதுவும் போட வேண்டியதில்லை. இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விடுங்க, அடி பிடிக்காமல். குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பேபிஸ்க்கு கேரட் பீன்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த குருமா ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸ்க்கு இந்த குருமா நைட் டைமில் எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் தேங்காவை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா நல்லா கொதிக்க வச்சு தேங்காவை கொடுங்க. தேங்காய் வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. ஓரளவுக்கு ஒரு 6 மந்த் பேபிஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து இந்த குருமாவுக்கு தேங்காய் வந்து நல்லா வேக வச்சு கொடுக்கணும். இல்லைன்னா நல்ல ஒரு கொதி வந்து காய் வெந்தாலே போதுங்க. தேங்காய் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் வந்து அதிகமாக சேர்க்காமல் இருந்தால் நல்லது. இந்த குருமா காலையில் டைம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மற்றது எல்லாருமே நார்மலாக இருக்கவங்க, ஒரு ஒரு ஏஜ் ஆன பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த குருமா வைக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். இதை அடிப்பிடிக்காமல் இருக்கணும், ப்ளஸ் பொன்னிறமாகவும் வரணும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அதை ஆட் பண்ணணும். ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது சப்பாத்திக்கு தாங்க செஞ்சேன். இந்த மாதிரி இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த குருமாக்கு நீங்கள் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவீங்கனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது நல்லா வதங்குதுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி எடுத்துருக்கீங்களா, அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இனி தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா
கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா காய் வேகணும் இல்லையா, அதுக்காக தான். கேரட் பீன்ஸ் பிஞ்சாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துருங்க. கொஞ்சம் முத்துனதாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இது வந்து கொஞ்சம் முத்துன கேரட்டு தாங்க, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலர் கேரட்டு நிறையா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா கெட்டுருது அந்த மாதிரி சொல்லுவாங்க. கெடாமல் இருக்கணும் அப்படின்னா கேரட் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்க மாதிரி கேரட் வாங்கணுங்க. பொடி கேரட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தால் 1 நாள் 2 நாள் தாங்க தாங்கும். அதெல்லாம் வந்து பெரிய வளர்ச்சி இல்லை இல்லையா, அதனால் சீக்கிரமாக அது கெட்டுருங்க. இந்த பெரிய நல்லா ஊர்ன கிழங்கு பெரிய கேரட்லாம் வாங்கும்போது அது முத்தி இருக்காதுங்க. ஆனால் எனக்கு கெடாது, ரொம்ப 1 மாதம் வரைக்கும் தாங்கும். நம்பவே மாட்டாங்க யாருமே, கேரட் 1 மாதம் தாங்குமான்னு கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக தாங்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காவை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணணுங்க, அதையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பீன்ஸ் வந்து ரொம்ப குண்டு குண்டாக இருக்கிறது வாங்குனீங்க அப்படின்னா அது முத்துனதாக அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறது வாங்குனீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி குருமா வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆகும். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ கொஞ்சம் சின்ன சின்ன கேரட்டாக இருந்தால், பீன்ஸாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால உங்களுக்கு அது எது குக் பண்ணுறதுக்கு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க காய்கறி எல்லாமே. இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் முத்தி இருக்கிறதுனால நான் ரொம்ப தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் இவ்வளோ தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. நீங்களும் இதை மட்டும் வச்சு குழம்பு ஒன்று மேக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறமா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ. பாய் பாய்.